வணக்கம். இன்றைய செய்திகள். தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நேற்று மாலை நடந்தது. அதில் பங்கேற்ற பின் விஜய் பேசும்போது, நான் அரசியலுக்கு வந்ததில் இருந்தே அந்த டீம் இந்த டீம் என வதந்தி அவதூறு பரப்புகின்றனர். நான் எந்த டீமும் இல்லை, மக்களுடைய டீம் என எல்லோருக்கும் தெரிந்த பின் வேறு என்ன அவதூறு சொல்லலாம் என முயற்சி செய்தனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. கடைசியாக இந்த விஜயை என்னதான் செய்யலாம் என நினைக்கும் போது அந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என பொய்யான பிரச்சாரத்தை செய்தனர். மத சார்பற்ற சமூக நீதி என்பதில் தாவேக உறுதியாக உள்ளது. அதில் சமரசமே இல்லை. தமிழகத்தில் தாவேக தலைமையில்தான் ஆட்சி என்பதில் உறுதியாக உள்ளேன். யாருக்காகவும் எதற்காகவும் நான் சமரசம் செய்ய மாட்டேன். எந்த பேச்சும் கிடையாது. யார் என்ன அவதூறு பரப்பினாலும் அதை நம்பாதீர்கள். நமது இலக்கை நம்மால் அடைய முடியும் என்று விஜய் பேசியுள்ளார். தாவேக தலைமையை ஏற்று வந்தால் கூட்டணிக்கு சம்மதம் என்பதைத்தான் விஜய் பேசியுள்ளார். எனவேதான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பெயரை கூட விஜய் குறிப்பிடவில்லை என்று தாவேக நிர்வாகிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் நகை அடகு கடை உரிமையாளர்களை மிரட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அச்சங்க நிர்வாகிகள் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட நகை அடகு கடை சங்க தலைவர் ராஜ்குமார் தலைமையில் செயலாளர் அகிலன், பொருளாளர் ராஜ் நடராஜன் ஆகியோர் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் தங்க நகை விலை ஏற்றத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த காலாவதியான நகைகளின் சீட்டுக்களை எடுத்து வந்து போலீசாரிடம் புகார் அளித்து கடை உரிமையாளர்களை அச்சுறுத்துகின்றனர். அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொள்ளும்படி வாடிக்கையாளர்களுக்கு பதிவு தபால் மூலம் தகவல் தெரிவித்தும் கடந்த ஆண்டு வரை வராதவர்கள் தற்போது நகை விலை ஏற்றத்தால் வந்து வெளிநபர்களை வைத்து மிரட்டுகின்றனர். போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்து அடகு கடை உரிமையாளர்களை மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றனர். போலீசார் எங்களிடம் காலாவதியான பழைய நகைகளை திருப்பு தரக்கூறி நிர்பந்தம் செய்கின்றனர். பல கிராமங்களில் உள்ள அடகு கடை உரிமையாளர்களை அடியாட்கள் மூலம் மிரட்டும் செயல்களும் நடக்கிறது. அடகு கடை தொடர்பான வழக்குகளை சிவில் சம்பந்தமான வழக்கு என்றும், அப்படி புகார் மனு வந்தால் மனுவை நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ள போலீசார் ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். தாவேக சார்பில் அண்மையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மிரட்டியதால் தான் நடிகர் ரஜினி கட்சி துவங்குவதில் இருந்து பின்வாங்கினார் என்று விமர்சித்திருந்தார். இதை அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டித்ததோடு நடிகர் ரஜினியும் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என பூடகமான வார்த்தைகளால் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் அடங்கவில்லை. ஆதவ் அர்ஜுனா போட்டியிட உள்ளதாக கூறப்படும் வில்லிவாக்கம் தொகுதியில் அவரை கடுமையாக விமர்சித்து சிலர் போஸ்டர் ஒட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அதில் யார் இந்த வில்லிவாக்கம் வில்லன் என்ற தலைப்பில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் வடகிழக்கு மாநில மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொழுத்த கள்ள லாட்டரி மாஃபியா ஆதவ் இப்போது வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் உயிரை உறிஞ்ச வருகிறார், எச்சரிக்கை என்று குறிப்பிட்டுள்ளனர். தாவேக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் அந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்டுள்ளன. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வாக்குப்பதிவின் போது ஆவணமாக காண்பிக்க இயலாதவர்கள் அதற்கு மாற்றாக ஆதார் அட்டை, தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, இந்திய கடவுச்சீட்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள், நாடாளுமன்றம், சட்டப்பேரவை, சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை, இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்படத்துடன் கூடிய தகவல் சீட்டு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அதற்கு பதிலாக வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும் தகவல் சீட்டை அச்சடித்து தர முடிவு செய்யப்பட்டுள்ளது.
மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பாக அனைத்து வாக்காளர்களுக்கும் அந்த சீட்டு விநியோகிக்கப்படும். ஒரு வாக்காளர் வேறொரு தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருந்தாலும் அதனை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம். ஆனால் வாக்காளருடைய பெயர் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு புறப்பட்ட 7 கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. ரஷ்யாவில் பால்டிக் கடல் துறைமுகத்தில் இருந்து சீனாவுக்கு கடந்த ஜனவரி மாதம் புறப்பட்ட இந்த 7 கச்சா எண்ணெய் கப்பல்களும் தென் சீன கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தன. சீனாவுக்கு கப்பல்கள் செல்லவிருந்த நிலையில் அவை இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த 7 கச்சா எண்ணெய் கப்பல்களும் வரும் சனிக்கிழமை கர்நாடகாவின் மங்களூரு துறைமுகத்திற்கு வந்தடையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு போர் பயிற்சி வழங்கியதாக 6 உக்ரைனியர்கள் மற்றும் ஒரு அமெரிக்கர் என 7 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வங்கதேசம், மிசோரம், மியான்மர் ஆகியவற்றின் சில பகுதிகளை இணைத்து கிறிஸ்துவ நாடு உருவாக்க சதித்திட்டம் தீட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் இருந்து கடந்த பிப்ரவரி 28 முதல் 2.60 லட்சம் பயணிகள் இந்தியாவுக்கு திரும்பியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஆட்சி நிர்வாகத்தில் இராணுவத்தின் தலையீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த சமூக ஆர்வலர் ஆண்ட்ரி யூனூஸ் மீது ஆசிட் வீச்சு தாக்குதல் நடத்தியதாக 4 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.